ஹீரோ பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வரான். அப்படி ஓடி வரும்போதே ஹீரோவோட ஷூவையும் மிதிச்சிடுறான். அது அழுக்காயிருது. அத தொடைக்கலான்னு போறதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கார்ல அடிபட்டுறான். அவன சுத்தி ஒரு மாரி பதட்டமாயிடுறாங்க. எல்லாரும் கூடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வரா. அவ கழுத்துல ஸ்கார்ஃப் கட்டியிருக்கா. அத எடுத்து அந்த பையனுக்கு கட்டு போடுறா. அந்த பையன் மயங்கிட்டான். அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இவ வந்து நர்ஸா இருக்கா. அப்ப அந்த பையன் கண்ணு முழிக்கிறான். சுத்தி இருக்கவங்கலாம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். இப்படிதான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் இவகிட்ட தப்பா நடந்திருப்பாரு. அதனால இவளுக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆயிடுது. இந்த பிரச்சனை வந்து சூப்பர்வைசர் வர போயிடுது. அவர்கிட்ட போயிட்டு உடனே இவள வந்து வேலைய விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவர் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்ல வரா. ஆனா அது கூட எதுவுமே கேட்கறதுக்கு அந்த சூப்பர்வைசர் ரெடியா இல்ல. நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு இல்லைன்னா வேலைய விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுறா. அதோட அவளை இங்கேருந்து வெளில அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயினுக்கு வந்து வேலையும் போயிடுது. ஹீரோயின் வந்து கிராமத்துல இருந்து வந்தவ. அவளோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையானது. இவர் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே அவ குடும்பத்துக்கு தான் அனுப்புவா. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசை. அதுக்காக ரொம்பவே நைட்டும் பகலுமா படிச்சுட்டு இருந்துப்பா வேலை பார்த்துட்டே. இப்போ அதுக்கான வாய்ப்பும் அவளுக்கு கிடைக்குது. ஆனால் அங்கே போகிறதுக்கான டிக்கெட் எடுக்கிறது கூட இவகிட்ட பணம் கிடையாது. அதை பற்றி உட்காந்து சோகமாக யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் வந்து பணக்கார பொண்ணு. அவளுக்கு வந்து அவளோட அப்பா வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இவளுக்கு வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இவளுக்கு இந்த பிரச்சனை. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஐடியா சொல்கிறா. நீ எனக்கு பதிலாக நீ அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போ, உனக்கு டிக்கெட்டுக்கான காசு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பணக்கார பொண்ணு சொல்கிறா. ஹீரோயினுக்கும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அடுத்த நாள் விடியுது. அந்த பிளைண்ட் டேட்டுக்காக எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஸ்கார்ஃபை ஹீரோயினுக்கு கட்டி விட்றா. வரும்போது தான் அந்த சம்பவம் எல்லாமே நடந்திருக்கும். ஹீரோயின் வந்து ரொம்ப லேட்டாக வரா. ஹீரோ வந்து முன்னாடி வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ வந்ததுமே வந்து அவன் கிட்ட சாரி கேட்குறா. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவளை பார்க்கவும் சந்தோஷமாகறான். ஏன்னா அவன் காலையிலே இவளை பார்த்துருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு தான் இவ அப்படின்னு நினைக்கும் போது இவனுக்கு சந்தோஷப்படுறான். ஹீரோக்கு வந்து ரொம்பவே அவளை பிடிச்சி